வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாறன் சூர்யாவின் தில்லுமுள்ளு வேலை, நம்ம விஜி உயிரோடி தான் இருக்கா, அதை மறைச்சி வச்சது சூர்யா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு கட்டத்தில் பார்த்தா சூர்யாவின் தொலியை உரிச்சி நம்ம விஜயை மீட்டுக்கிட்டு வராங்கங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மாறன் அழகாக சந்திரலேகாவுக்கே ஆப்பு வச்சது கணக்கா அந்த வீடியோ ஃபுட்டேஜில் நீ எங்கே இருக்க, உங்கள் 3 பேரும் இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல விநாயகர் கோயிலில் எடுத்தது இது அப்படின்னு அந்த இடத்துல காட்டி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாத்தையுமே திணற வச்சுட்டாங்க. நம்ம வீரா, கண்மணி, பிருந்தா இவங்க எல்லாமே அப்படியே அரண்டு பிறந்து நம்ம உண்மையை நீ ஒத்துக்கலாம் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நிற்க நேரம் தான் நம்ம மாறன் அழகாக ஒரு ட்விஸ்ட் பண்ணினாங்க. இந்த பாருங்கள், அவங்க போனது வேறு கோயில், நீங்கள் வேறு கோயிலில் உள்ள ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அழகாக அவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்கெட்சு போட்டு இப்படி தான் நிற்கும் இந்த கேஸு. எல்லாத்தையும் நம்ம இவங்க தலையில் கெட்டிடுவாங்க. நம்ம இவங்க தப்பு செய்யாட்டாலும் அந்த தப்பு வச்சு செய்தது மாதிரி சித்தரிக்க ஆட்கள் இருக்குது. நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு மாறன் மாஸ்டர் பிளானோட இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் வர வச்சு அந்த நேரம் வீடியோ எல்லாம் ரூபாய் கொடுத்து மாற்றி எடுத்து வச்சு எப்படியோ ஒரு வழியில் நம்ப வச்சுட்டாங்க. நம்ம சந்திரலேகாவே மிரண்டு போயிடறாங்க அதிகாரி. அதே நேரத்தில் சூர்யாவுக்கு இது நம்ம கணக்குலேயே இல்லையே, எங்கேயோ இடிக்குதே, மாறன் குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிட்டான், இப்போவும் இந்த மாறன் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் செய்கிற தில்லுமுள்ளு எல்லாத்தையும் கரெக்டாக மாற்றிட்டானே. இப்போ அதிகாரியும் இவன் சொல்லதை நம்ப முடியாது மாறிட்டு இப்போ என்ன செய்ய அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே விடமாட்டேன் மாறா, நான் இவ்வளோ காலம் பட்டதுக்கு கண்டிப்பாக உன் குடும்பத்தை அழிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சூர்யா கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சூர்யா சந்திரலேகா கிட்ட எப்படி இது வந்துச்சு அப்படி இப்படின்னு உருட்டி இவங்க பேரில் தான் தப்பு இருந்துச்சு, ஆனால் நான் அனுப்புனது ஃபுட்டேஜ் எப்படி மிஸ் அதில் இந்த கோயில் இல்லைன்னு மாற்றி வேறு கோயிலில் சொல்லி மாற்றினா, இதெல்லாம் ஒன்றுமே புரியாத புதிராக இருக்க அப்படின்னே அந்த இடத்துல குழம்பி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூர்யாவை பார்த்த உடனே அவரோட ஃபேஸ் கட்டு, அவரோட செயல், இது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே மிரண்டு போகிற நம்ம சூர்யா மேலே டவுட் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம மாறனுக்கு இவனோட வேலையெல்லாம் சரியில்லாமல் இருக்குது, இவன் தான் ஒரு வேளை அனுப்பியிருப்பானா, இவனை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், இவனுக்கு நம்மளுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடியவன் தான், நம்ம குடும்பம் வேணால் இவனை நம்பலாம், ஆனால் கண்டிப்பாக நான் இந்த சூர்யாவை நம்ப மாட்டேன், இவன் செய்த செயல் எல்லாமே எனக்கு தெரியும், இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாமலாம் இருக்குது, இவனால் எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து இருக்குது, நிச்சயமாக இவன் வந்த நேரத்தில் வீட்டில் உள்ள கண்ணாடி எங்கள் அம்மா ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சி இப்போ பார்த்தா இவன் எல்லாம் நான் வேற அதை காற்றுல விழுந்தது அப்படின்னு வள்ளியம்மாட்ட சொல்லி சமாளித்தேன். ஆனால் இவங்க வந்த நேரத்தில் இருந்து வீட்டில் கூட கொஞ்சம் தான் குழப்பம் வந்திருக்க தவிர குழப்பம் குறையவே இல்லை. இவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு வந்தவனாக இருக்கும் இந்த சூர்யா. வீரா இவங்க எல்லாம் நம்பலாம், ஆனால் நான் இந்த மாறன் நான் நம்பக்கூடிய ஆள் இல்லை. இந்த சூர்யா என்னை பொறுத்தவரையில் என்றைக்குமே ஒரு நல்லவன் கிடையாது, கெட்டவன் தான். இவனுக்கு குணம் கெட்டது தான். கண்டிப்பாக எனக்கு எதிராக இந்த குடும்பம் கஷ்டப்படணும்னா இவனுக்கு அல்வா திங்கிறது மாதிரி இப்போ கூட இந்த அதிகாரிக்கிட்ட எங்கன்னு கோர்த்து விட பார்த்தான். இப்படி ஒரு கேடு கெட்டவன் தான் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கோம், இவனெல்லாம் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. எப்போ காட்டக்கூடாது, இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சூர்யா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக விஜய் இருக்க இடம் தெரியும். அநேகமாக விஜயை மறைச்சி வச்சது இவன் தான். அது மறைச்சி வச்சுட்டு அந்த பழியை கொன்னுட்டாங்கன்னு ஒரு சடலத்தையும் போட்டு அந்த கொலை செய்த குற்றம் அப்படின்னு எல்லாமே போட்டு நம்ப வச்சுருப்பான் இந்த சூர்யா. எப்படிப்பட்டவன், கண்டிப்பாக விஜயை உயிரோடி பிடிக்கும், இந்த கேஸை முடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யா போகிறாரு, அவருக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாதவாறு தானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மாறன். பின்னாடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யா அங்கே போய் டயலாக் விடுறாங்க விஜய்கிட்டேருந்து.
இந்த பாரு விஜி, உன்னை வச்சு தான் நான் ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு ஆட்டத்தையே ஆரம்பிக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மாறன் வந்து யாருக்கிட்ட இவன் பேசிகிட்டு இருக்கான் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வந்து தள்ளி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜி ஒரு சேரில் கையிலெல்லாம் கெட்டு போட்டு அப்படியே இருக்கிறாங்க. நம்ம விஜி வந்து என்னை விட்டுரு, நான் வந்து செத்ததாட்டே இருக்கேன், யாருக்கு கடலையே நான் படமாட்டேன், திரும்பி எந்த குடும்பத்துலேயும் நான் வரமாட்டேன், என்னை விட்டுரு, நான் வந்து எங்கேயாவது கண்ணுக்கிடாத தெளிவில் பேரேன், ஆனால் நீ வந்து கண்டிப்பாக வந்து நான் செத்தவளாட்டு இருக்கட்டும், அந்த கேஸு நடக்கட்டு, உன் விருப்பப்படி எல்லாமே வந்து அந்த குடும்பத்தை பழிவாங்க திட்டத்தை எல்லாம் நிறைவேற்று. கண்மணி, வீரா, பிருந்தா இவங்க 3 பேரும் ஜெயிலே கிடந்து களி திங்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ண, நான் இடைஞ்சல் பண்ண மாட்டேன், ஆனால் என்னை மட்டும் விட்டுடுடா அப்படின்னு வந்து நம்ம விஜய் கெஞ்சுறாங்க. சபாஸ், கையும் களவுமா மாட்டுனா, நான் நினச்சது சரியாக போச்சு, இந்த கேஸில் இவனுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். இவனை நம்பதுக்கு நான் என்றைக்குமே கியானம் இல்லை, இவன் என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கேடி தான், இவன் வந்து நம்ம குடும்பத்தை கெடுக்க வந்த கேடு கெட்டவன் அப்படின்னு வந்து மாறன் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாறன் போய் வந்து அடாவடியாக நம்ம சூர்யாவை அடிக்கிறாங்க. அடடா, இந்த மாறன் பையன் எப்படி நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தான், நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டானே, இப்போ ஆட்டம் வேறு விதமாக போவே, நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சூர்யா. ஒரு கட்டத்தில் சூர்யாவை அடிக்கிறாங்க. மாறேன் மச்சான், என்னை காப்பாற்றிருங்க மச்சான், இந்த சூர்யா உங்களை விடலாம் கேடு கெட்டவன், மனசாட்சி கெட்டவன், என்னை போட்டு அடித்து நான் இந்த வழியை பண்ணிச்சிட்டான், நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். விஜி, நீ தான் இப்போ என் திருப்பு சீட்டு, நான் உன்னை வந்து காப்பாற்றி என் குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் உன்னை கொன்னுட்டாவ, கொலகார குடும்பம் அப்படின்னு வந்து பேர் எடுத்து வந்து சிரிக்க போகுது. ஆனால் உன்னை மீட்டு இப்போ நான் கொண்டு போயிட்டேன்னா என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் அப்படியே வந்து சுருண்டு போய் வந்து நிற்கிறாங்க சூர்யா. என்னடா கூத்தா இருக்குது, நம்ம ஒரு கணக்கு போட்டால் அந்த கணக்கு வேறு விதமாக வந்து திசை திருப்பி வந்தது விதமாக வந்து நம்ம வந்து கையங்களவும் மாட்டிக்கிட்டேன், இந்த மாறன் நம்மளை பார்த்துட்டான், இப்போ விட போகிறதில்ல அப்படின்னு ஒரு பெரிய ஃபைட்டை போட்டுறாங்க. மாறன் அடித்து சாச்சிடணும், இப்போ விஜய் போய் மறைச்சி வச்சதுக்கிறாங்க, இவனை அடித்து மாறனையும் மடக்கணும் அப்படி இப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எந்த வழியும் இல்லை, ஏன்னா நம்ம சூர்யாவை விட மாறன் பவர் வந்து ஓவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். மாறன் சூர்யாவை அடித்து தாக்கி ஒரு வழி பண்ணிடுறாங்க. நம்ம விஜயை மீட்டுறாங்க. விஜயை மீட்டு கொண்டு வராங்கங்க. நம்ம அதிகாரிகள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. நம்ம சந்திரலேகா அப்படியே கண்ணை தலையிட்டு இருக்காங்க. நீனே விஜயை மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட எங்கெல்லாம் வந்து இந்த வீரா, கண்மணி, பிருந்தாவங்களை மாட்டி விடுறதுக்கு என்னதெல்லாம் பண்ணுன, அவங்க தான் பண்ணுனது அப்படி இப்படின்னு ஆதாரம் எல்லாம் அனுப்பிவிட்ட, கடைசியில் நீயே வந்து மொழிந்திருக்கா பார்த்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் சூர்யா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீரா, நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தங்களா தானே உங்களை பார்த்தோம், எதுக்குடா இந்த வேலையை பண்ண, சின்ன வயசில் உன் மாறன் செய்த துரோகம் எனக்கு அப்படி அப்படின்னு வந்து அந்த எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமே ராமச்சந்திரன் தான் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்கங்க சூர்யா.